இன்னைக்கு நம்ம காட்ஃபாதர் 3 இந்த மூவியோட ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி காட்ஃபாதர் 1 காட்ஃபாதர் 2 பார்க்காதவங்க அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை ஐக்கானில் இந்த வீடியோ இருக்குது, கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம காட்ஃபாதர் 3யோட ஸ்டோரியை பார்ப்போம். பார்ட் 2ஓட தொடர்ச்சி தான் பார்ட் 3யோட ஸ்டோரி. பார்ட் 3ல பார்த்தீங்கன்னா மைக்கேல் கார்லியோனுக்கு ஒரு 60 வயசு ஆன மாதிரி காட்டுறாங்க. இவங்களுடைய மனைவி பார்த்தீங்கன்னா பார்ட் 2ல பிரிஞ்சு போயிருப்பாங்க. இவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் வந்து இருக்குது. பொண்ணு பேர் வந்து மேரி கார்லியோன், பையன் பேர் வந்து ஆண்டனி கார்லியோன். இந்த மேரி கார்லியோன் அப்படிங்கிற இந்த பொண்ணு வந்து அப்பா கூட இருந்து ட்ரஸ்ட் வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டனி கார்லியோனை லாக்கு படிக்க சொல்றாரு மைக்கேல் கார்லியோன். பட் அவன் வந்து லாக்கு படிக்காம நான் மியூசிக் தான் வந்து பண்ணுவேன், எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா பேச்சை எதிர்த்து மியூசிக்குள்ள போயிடுறான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் கார்லியோனுக்கு பெரிய எய்ம் இருக்கு. பார்ட் 2லேருந்து இந்த எய்மை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இப்போ பார்ட் 3 அதை கண்டினியூ பண்ணிருக்காங்க. என்னன்னா நியூயார்க் சிட்டிலே ஒரு பெரிய பிசினஸ் மேன் ஆகணும், இந்த மாஃபியா கேங்கை விட்டு தான் வந்து வெளியே வரணும், தான் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது, இந்த ஒரு ரவுடிஸும் என்னோடய முடியட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு பெரிய ஆசை இருக்கும். இதுக்காக நியூயார்க் சிட்டியில் இருக்கக்கூடிய பெரிய கிறிஸ்துவ சபையின் ஒரு பிசினஸ் மேனா இவர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி ட்ரை பண்றாரு. அதுக்காக நிறைய பிரச்சனைகள் வருது, இவருடைய உயிருக்கும் ஆபத்து வருது. இந்த டேக்க தான் பாத்தீங்கன்னா சாண்டினோ அப்படிங்கிற இவன் தான் சன்னியுடைய ஒரே பையன், அதாவது நம்ம டான் மைக்கேல் கார்லியோனுடைய அண்ணன் பையன் தான் இந்த சாண்டினோ. இந்த சாண்டினோ அப்படிங்கிற இந்த கேரக்டர் தான் நம்ம டானுக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனையில இருந்தும் காப்பாற்றுறாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டானுடைய பொண்ணான மேரி கார்லியோனை லவ் பண்றாரு. மேரி கார்லியோனை இவங்க திருப்பி லவ் பண்றாங்க. இந்த விஷயம் நம்ம மைக்கேல் கார்லியோனுக்கு காதுக்கு போகுது. உடனே தன்னுடைய பொண்ணை கூப்பிட்டு அவங்க வந்து உனக்கு அண்ணன் முறை, நீ வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாலும் அவ கேட்குற மாதிரி தெரியல. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மைக்கேல் கார்லியோனுடைய உயிரை காப்பாற்றாண்டி சாண்டினோ வந்து மைக்கேல் கார்லியோன் போய் உத்தரவு காப்பா, அந்த மாதிரி வந்து இந்த டீம் நான் போட தள்ள நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லையும் டான் வந்து சொல்றாரு, நீ அவனை போட தள்ளிட்ட நீ பெரிய டான் ஆயிடுவா, உனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், நீ வெளியே போக முடியாதுன்னு சொல்லி சொன்னதுக்கு அப்புறமும் அவன் மறுக்கான், உங்களோட உயிர் தான் எனக்கு முக்கியம், நான் அதை காப்பாற்றுறதுக்கு என்னென்னாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம சாண்டினோ வந்து சொல்றான். இதுக்காக நம்ம டான் வந்து ஒரு டீல் பேசுறாரு. அப்ப நீ டான் ஆகணும் அப்படின்னா என் பொண்ணு மறந்துடு அப்படின்னு சொல்லி சொல்றான். உடனே அதுக்கு நம்ம சாண்டினோ ஓகே சொல்லிட்டு தன் லவ்வை விட்டுட்டு டான் வாழ்க்கையை ஏத்துக்கிறது தான். இந்த கட்டத்துக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம மைக்கேல் கார்லியோனை கொலை பண்றதுக்கு ஒரு டீம் வந்து ஒரு மியூசியத்துக்கு வருது. இந்த இடத்துல வச்சு டானை கொலை பண்ணலாம்னு சொல்லி முயற்சி பண்ணும்போது தவறுதலா தன்னை சுட வந்தவன் மாத்தி தன்னுடைய மகள் மேரி கார்லியோனை சுட்டு தள்ளிடுவான். இதுக்கப்புறம் கோபம் அடைஞ்ச சாண்டினோ உடனே அவனே சுட்டுதான். இந்த கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம டான் மைக்கேல் கார்லியோன் ரொம்பவே உடஞ்சி போறாரு. தான் வாழ்க்கையில தான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்கல, தன் மகனுக்கும் மகளுக்கு தன்னுடைய மனைவிக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் இந்த டான் வாழ்க்கைக்குள்ளே அவர் வந்திருப்பாரு. கடைசியா தன்னுடைய கண்ணு முன்னாடி தன்னுடைய மகளை போட்டு தள்ளையும் அவரோட வாழ்க்கையை வெறுத்து போய் சாக போட கடைசி தருணத்துல தன்னுடைய வாழ்க்கையில நடந்த அத்தனை விஷயத்தையும் வந்து மெமரிஸா நினைச்சு பார்த்துட்டு இறந்து போயிடுவாரு நம்ம மைக்கேல் கார்லியோன் காட்ஃபாதர். இவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இப்போ நியூயார்க் சிட்டிக்கு புது காட்ஃபாதர் யார் அப்படின்னா நம்ம சன்னியோட பையன் சாண்டினோ கார்லியோன் தான் வந்து அந்த டான் வாழ்க்கைக்குள்ள போயிடுவாரு. கடைசியாக இந்த படத்துல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா கத்தி எடுத்தவங்க கத்தியால தான் சாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம டான் லைஃபுக்குள்ள போனா நம்ம மைக்கேல் கார்லியோனுடைய வாழ்க்கை எப்படியா மாற்றி அவன் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்களை வந்து அனுபவிச்சிருக்கான். பணம் சொத்து இருந்தாலும் நிம்மதி ஒன்று இல்லை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா அவ்வளோ அழகா வந்து காட்டியிருக்காங்க. டான் வாழ்க்கை ரொம்ப ஈஸி கிடையாது அப்படிங்கிறத அழகா ஒரு மூவில காட்டிட்டாங்க. இந்த மூவி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. இதுல மொத்தம் 3 பாகம் இருக்கு, போய் செக் பண்ணி பாருங்க. படம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே பிடிக்கும். நிறைய டான் மூவிக்கு எடுத்துக்காட்டா இருக்குது இந்த காட்ஃபாதர் அப்படிங்கிற இந்த மூவி தான். போய் செக் பண்ணி பாருங்க, தமிழ்ல அவைலபிளா இருக்கு.